ஹாய் வீவர்ஸ். இன்னைக்கு ஜூலை 9 சிறகடிக்க ஆசை சீரியல் என்னாச்சுன்னு சொல்லி பார்க்கலாம்க்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இங்க வந்து முத்து வந்து பார்ல உட்காந்து குடிச்சிட்டே இருக்கிறாருல. அப்போ ஒரு 3 கிளாஸ் வச்சு விளக்க சொல்லிட்டு இருக்கும்போது ஒருத்தர் வந்து, எனக்கு புரியுது போவோம் நிலைமை அப்படின்னு சொல்லிட்டு, இந்த மாதிரி உன் பொண்டாட்டி வந்து இந்த அருண்புற ஓடி போயிட்டா, அதனால நீ அவமானப்பட்டு நிக்கிற அப்படிதானே அடிங்க அப்படின்னு சொல்லிட்டு முத்து அவரை போட்டு அடிக்கிறாரு. அப்ப பார்த்து கரெக்டா மீனாவும் சீதாவும் வர்றாங்க. அப்புறமா இவங்களை பார்த்தோன்னே முத்து உள்ள வந்து உட்காந்துக்கிறாரு. இப்ப 2 பேருமா வந்து கெஞ்சுறாங்க, நாங்க பண்ண தப்புதான், உங்க காலில் கூட விழுறேன் மாமானோடனே, ஐயோ அம்மா நீ கிளம்புமா, நீ வேற போலீஸ்காரன் பொண்டாட்டி, அப்புறம் அவன் வேற கோச்சுக்க போறான் கிளம்புன்னு சொல்லிட்டு முத்து இது பண்றாரு. இங்க மண்டபத்துல என்ன ஆகுதுன்னா, அருணும் அவங்க அம்மாவும் போய் மீனாவோட அம்மாவை போய் பாக்குறாங்க. பார்த்து சீதா வைங்க அப்படின்னு கேட்கும்போது அவங்க எதுவும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. அப்புறம் சத்யா கிட்ட கேட்டோடனே மாமாவை தேடி போயிருக்காங்கன்னொடனே அதை எப்படி நீங்க அனுப்புவீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. இந்த மாதிரி அவருக்கு கோச்சிட்டு போனா நம்மனாச்சும் கல்யாணத்தை நடத்திருக்கலாம்லன்னொடனே அவங்க அம்மா ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்லிடுறாங்க, இல்ல என் மாப்பிள்ள வராம கல்யாணம் நடக்கவே நடக்காதுன்னு. இங்க பார்ல வர இவங்க 2 பேரும் கெஞ்சிக்கிட்டே இருக்கிறாங்க. முத்து வந்து எதுவுமே இது பண்ணாம அமைதியா உட்கார்ந்து இருக்கிறாரு. ஒரு பக்கம் அருண் கால் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. இந்த மாதிரி அவர் கோவப்பட போறாரு, நீ கிளம்பு, நானா வர மாதிரி இல்லைன்னு. மீனா மறுபடியும் பேசுறாங்க, நானா உன்கிட்ட பேச விரும்பவே இல்லை, அன்னைக்கு இருக்கலாடா இவ ரிஜிஸ்டர் ஆபீஸ்க்கு வந்திருந்தப்போ முருகனுக்கு அதை பத்தி விசாரிக்க நானும் தான் அங்க போயிருந்தேன், அங்க அருணும் இருந்தான், நான் சந்தேகப்படவே இல்லடா இவளை, நான் அவளை நம்பினேன் அப்படிங்கிற மாதிரி செல்வத்துக்கிட்ட சொல்லி முத்து வந்து ரொம்ப ஃபீல் பண்ணிட்டே இருக்கிறாரு. இங்க என்ன ஆகுதுன்னா, அருண் வந்து கோவப்படுறாரு, இந்த மாதிரி எனக்கு அவளுக்கு தான் கல்யாணம் முடிஞ்சிருச்சுல, அவ என்னோட ஒய்ஃப் தானே, என்கிட்ட கேட்காம அவ எப்படி போனானோடனே இப்போ மீனாவோட அம்மா சொல்றாங்க, ஒரு இவங்களுக்கு கல்யாணம் முடிஞ்சு இப்போ அவ சொல்லாம் பண்ணனா இவ்வளவு கோவப்படுறீங்களே, 1 வருஷம் ஆயிடுச்சு என் மாப்பிள்ளைக்கும் என் பொண்ணுக்கும் கல்யாணம் முடிஞ்சு, அப்ப அவர்கிட்ட சொல்லாம என் பொண்ணு எவ்வளவு பெரிய விஷயம் பண்ணியிருக்கா, அப்ப அவர் கோவப்பட மாட்டாரானோடனே இப்ப அருண் அமைதியாயிறாரு. இப்ப அருணுக்கு ஒரே டென்ஷனா இருக்குது, ஏன்னா அவங்களோட ஆபீசர்ஸ் எல்லாருமே வந்திருக்காங்க, கல்யாணம் நடக்குமா நடக்காதுன்னு ஒரு சுச்சுவேஷன்ல இருக்கிறாங்க. இங்க அண்ணாமலை வேற முத்துக்கு கால் பண்ணி ட்ரை பண்ணி பாக்குறாரு, யாரும் எடுக்க மாட்டேங்கிறாங்க. இங்க இருந்து முத்து நகரவே மாட்டேன்னு சொல்லிட்டு அவர் உட்கார்ந்து இருக்கிறாரு. நீங்க வந்தாதான் நாங்களும் போவோம், இவங்க 2 பேரும் உட்கார்ந்து இருக்கிறாங்க. அதோட என்னோட எபிசோட் பண்ணிட்டாங்க. நாளைக்கு என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, முத்து மண்டபத்துக்கு வந்துடுறாரு. அப்போ உடனே சீதா சரி மீனா கிட்ட என்ன சொல்றாருன்னா, சீதா ரொம்ப அழுதா, அவ அழுறத பார்க்க முடியாம தான் நான் இங்க வந்தேன், அவளுக்கு நல்லபடியா 2வது வாட்டி கல்யாணமும் முடிஞ்சிருச்சு, இனிமே உன் வீட்டு விஷயத்துல நானும் தலையிட மாட்டேன், உன் வீட்டுக்கும் நான் வரமாட்டேன், நீயும் என் வீட்டுக்கு வந்துடாத அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுறாரு. அதோட என்னோட எபிசோட் பண்ணிருக்காங்க. தேங்க்யூ.